ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாட்டிக்கிட்ட போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பாசமலையில் நினைய தயாரான்னு சொல்லிட்டு கோபி நிற்க, டேய் உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா, உனக்கு என்னடா தெரியும், உனக்கு முதல்ல வீட்டில் நடக்கிறது ஏதாவது தெரியுமாடான்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. ஏமா என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாங்களாம்மா, பாக்யாவை பற்றி ஒரு நல்ல விஷயம் தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எப்பொழுதும் போல் நீ பாக்யாவுக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோதானேன்னு சொல்ல, இல்லைம்மா உன் பொண்டாட்டி கொண்டு வந்து இனியாவை விட்டதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமாடா, இதோட 2வது அவள் சூசைட் அட்டன் பண்ணுறாடா, இதெல்லாம் தேவையாடா உனக்கு, அதுவும் நீ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது, உன்னை யாரா இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதுக்கே வராங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் திரும்ப திரும்ப குத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த பேரும் சொல்லிட்டு குடும்பமாக செல்ஃபி எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் வளைச்சி ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோக்குள்ளே நானும் இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு ஏங்குறாரு நம்ம கோபி. எங்கிறதெல்லாம் சரிப்பா, இவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுக்கிறாரு இவர். இங்கே இதெல்லாம் பண்ணுறீங்க, அங்கே போனால் காஞ்சோரியன்ட்ட மாட்டிக்குவீங்களே, என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி சமாளிப்போம், எவ்வளோதான் நம்ம வாழ்க்கை தாங்காமல் இருக்கோம், நம்ம தாங்காத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இவரே ரியாக்ஷன் விட்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாட்டி வந்து லட்டு ஊட்டி விட்றாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனியை பார்த்தோன்னே பத்திக்கிட்டு எரியுது நம்ம கோவிக்கு. எரியுதா, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன் கண்ணில் தெரியுதா அப்படிங்கிறாங்க. சரி நக்கல் எடுத்ததெல்லாம் போதும்ப்பான்னு சொல்லிட்டு இவரு போய் ஆசீர்வாதம் வாங்க போனால் கடுப்பாகி கஜுக்கும் காண்டாமிரகமாக கத்துது பாட்டி. அதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து நின்று பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் லட்டு ஊட்ட, அந்த லட்டு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாரு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணல அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.